முத்துவை என்னைக்குமே அருண்குமாரால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மைதான் அது. ஏன்னா இவர் எந்த ஜென்மம் எடுத்தாலும் முத்துவோட குணம் என்ன, அவர் ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார், சீதா இந்த மாதிரி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எபிசோட் பார்த்திருப்பீங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதாவுக்கு இப்பதான் உண்மை தெரிய வருது. ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம், மாமா இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் நம்ம முத்து காப்பாத்தினாலயா அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா உண்மையும் சீதா கிட்ட சொல்றாரு. அப்ப சீதா அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஓகே, இதுதான் கரெக்ட், இப்படிதான் நடந்திருக்குது, மாமா சரியா தான் பண்ணிருக்காரு, நம்ம தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இப்போ புரிஞ்சு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது. இதை வந்து அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், செஞ்சிருந்திருக்கணும். ஆனா எதுவுமே சொல்லாம எதுவுமே செய்யாம அவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்ற கூட சொல்லலாம். சரி, நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்காரு இல்லையா, முத்துவுக்கு நம்ம சீதா போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எப்பயும் ஒண்ணு போலதான் இருந்திருக்கீங்க, ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்கிடல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. முத்தும் சீதா இதுல என்ன சீதா இருக்குது, விடு சீதா பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன, யாரு நீ சொன்ன, என்னதானே சொன்ன, எனக்கு அதனால எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, நீங்க மூணு பேருமே எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சீதா கண்ணீர் சிந்துறாங்க. இல்ல மாமா, இனிமே யார் என்ன சொன்னாலும் என் வீட்டுக்காரே வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நானே கண்ணால பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சோ முத்துவுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா அருண்குமார் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அருண்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம், அவனோட நோக்கம் தெளிவா இருக்குது, முத்துவை கெட்டவன் அப்படின்றத நிரூபிக்கணும் நம்ம சீதா கிட்ட, அது மட்டும் தான் அவனோட நோக்கமா இருக்குது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், நான் என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அப்படின்றதுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ சீக்கிரமே பாத்தீங்கன்னா முத்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அண்ட் அருண்குமார் முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவன் செய்யற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தோல்வியில தான் முடிய போகுது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முத்து கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கான். அவன் பல விஷயங்கள் பண்ணி பல பிரச்சனைகளை வந்து முத்துவுக்கு கொண்டு வந்தாலும் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு கிடைச்சது என்னவோ தோல்விதான். அவன் ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவன் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவன் கிட்ட உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ அவன் கிட்ட இருக்கிறது முழுக்க முழுக்க வன்மம் மட்டும்தான் இருக்குது. அப்படின்றதுனால அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ அதனால இதுக்கப்புறம் அவன் என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதை அசால்ட்டா முத்து வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாரு. ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் பண்ணுவாரு. அண்ட் இதுக்கப்புறம் அருண்குமார் கிட்ட மோதுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் அருண்குமார் ரொம்ப ஒரு வன்மத்துல, ஏன்னா சீதா இதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா முத்து சொல்ற விஷயங்கள் முத்துவை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவனுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. என்னடா அது, நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் அவ வந்து இப்படி போய் நிக்கிறாளே. ஏன்னா இப்போ கடைசியா நடந்த பிரச்சனை இல்ல, உங்க மாமா மேலதான் தப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பார் சீதா, உங்க மாமா எப்படி சரியான நேரத்துக்கு அங்க வந்திருப்பாரு, அது எப்படி உங்க மாமா வந்து கரெக்டா அவனை போய் பிடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி சீதாவை ஏத்தி விட்டுப்பா. இவங்களும் கொஞ்சம் நம்பி இருப்பாங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி புரிய வரும். சோ இதுக்கப்புறம் சீதா திருந்துவாங்க அப்படின்றத நம்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.